சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு. சில விஷயங்கள் நடந்துச்சு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னும் நடக்க போகுது. ஒரு மாத காலம் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி நடந்த கூட்டத்தொடரில் தமிழ்த்தாய் வாழ்த்து, ஏன்னா குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து சிஎம் விஜய் பதவி ஏற்ற உடனே அதை ஏன் முதல்ல பாடல, ஜனகன மன முதல்ல பாடினாங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து அடுத்த ஒரு நிகழ்வுலையும் அது ஏன் பாடலன்னு அது ஒரு பெரிய விவாதமாக மாறிச்சு. இன்றைக்கி தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாட வேண்டும்னு சட்டமே இயற்கையாச்சு. குறிப்பாக அரசு விழாக்கள் சாராத இதில் கூட பாடணும் அப்படின்னு குறிப்பாக அந்த மனோன்மணியம் சுந்தரனார் எழுதின இந்த பாடல் 1970 நவம்பர் மாதமே இதை பாடணும் சட்டமாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே மாறி மாறி இருக்குது. அதுதான் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இது அதாவது இதை ஒரு பிரிவினைக்கோ அல்லது வேற ஒரு இதுக்கோ நாங்கள் கேட்கல. அதாவது நாங்கள் அது தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணுமா, முதல்ல ஜனகன மனகதி பாடக்கூடாதா, இது என்ன இது அப்படின்ட்டு இல்லை. எங்கள் மொழிக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி தமிழ் மொழி, அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறோம், அதற்கு ஒரு மரியாதையை செலுத்துகிறோம். இதனால் நாங்கள் எந்த பிரிவினைவாதத்தையும் நாங்கள் இது பண்ணல. வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியாவே அப்படி தான். இந்தியாவுடைய தாரக மந்திரமே வேற்றுமையில் ஒற்றுமை காண்பவர்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழி ஒவ்வொரு மக்கள் இருந்தாலும் இந்திய மக்களை ஒற்றுமையில் அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் அது அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி அவர் அறிவிச்சுட்டார். அப்புறமா சிஎம் விஜய் வேற குலுங்கி சிரித்தார். அது ஒரு பெரிய வைரலாக போயிருந்தது இந்த வீடியோ. அது காரணம் என்னென்னா, திமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரான எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இந்த வேளாண்மை மானியத்தினுடைய விவாதத்தில் இருந்துகிட்டு இருந்தார். அப்போ என்ன பண்ணிட்டாரு, அறநிலைத்துறை அமைச்சரை பார்த்து இந்த சாமி அமைச்சர் அப்படின்ட்டார். சாமி அமைச்சர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாவில். அதை அறநிலைத்துறை அமைச்சர் இல்லது கோவில்துறை அமைச்சர்னு கூட சொல்லி சாமி அமைச்சர்னு பொதுவாக தலைவர்கள்லாம் நீங்கள் சினிமா படங்கள்லாம் பார்க்கலாம். அந்த பொதுப்பணித்துறையை கூப்பிடுவா, அந்த அறநிலைத்துறையை கூப்பிடுவா, அந்த இவரை கூப்பிடுப்பா, நீர்வளத்துறையை கூப்பிடுவா, இப்படின்னு தான் அப்போ டைலாகே வரும். சில தலைவர்கள் இப்படி கூட கூப்பிட்டுருப்பாங்க பொழுது. இது சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ரொம்ப முக்கியமான விவாதமாக என்ன ஆகிப்போச்சுன்னா, நீங்களாம் யார் தாவேக்காவினர்லாம் நீங்கள் படம் பார்த்து வளர்ந்தவங்க, நாங்களும் அதிமுகவினரும் கொள்கை பிடித்து வளர்ந்தவங்க. நாங்கள் அப்புறம் திராவிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க, நாங்கள் படித்து வளர்ந்தவங்க, நீங்கள் படம் பார்த்து வந்தவங்க அப்படின்ற மாதிரி விவாதம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் விடாமல் பேசிகிட்டு இருந்தார் அமைச்சர் ரமேஷ். அதில் டக்குன்னு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன ஆகிட்டார்னா, இப்போ உங்களை பேசி ஜெயிக்க முடியாது, நீங்கள் கில்லாடிங்க அப்படின்னு அது மாதிரின்னொன்னே, அதாவது என்னென்னா டெக்னிக்கலாக பேசுகிறீங்க அப்படின்னொன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, அண்ணங்கிட்ட இருந்தால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கலாக பேசுகிறத கற்றுக்கணுன்னே அரங்கமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கலகலன்னு இருந்த மாதிரி இருந்தது. பெரிய என்ன சொல்கிறது ஒரு முட்டலும் மோதலமான ஒரு விஷயமா இல்லை. எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தார் விஜய். பொதுவாக சைலண்ட்டாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி சட்டசபை இது மாதிரியான ஒரு வேளாண்மைத்துறை மானிய கோரிக்கையில் நடந்து மிக குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, முதல்வரை விவசாயிகள் அனைவரும் பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. விவசாய சங்கத்தினர் பாராட்டுறாங்களேன்னு தெரியல, அவங்களும் பாராட்டுவாங்க. என்னென்னா, நெல்லுக்கான விலையை ஒவ்வொரு ஆண்டுக்குமான விலை உயர்வை இந்த முறை 156 ரூபாய் உயர்த்தியிருக்கிறார். ஏன்னா பொதுவாக ஒரு ஆண்டுக்கான நெல்லில் ஒரு 40 ரூபா, 45 ரூபா, 50 ரூபா அப்படி தான் உயர்த்துவாங்க. 156 ரூபா. அதே போல் கரும்புக்கான விலையை உயர்த்திருக்கிறாரு. விவசாயிகள் பெரிய மகிழ்ச்சி. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறக்கணும் அப்படின்னு சிஎம் விஜய் உதட்டளவில் சொல்லலை அப்படின்னு தெரியுது. அதை கூட கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த ஜென்மத்தில் இவர் விவசாயியாக பிறக்கணுமாம, விவசாயம்னா என்னன்னு தெரியுமா இவருக்கு, இப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா விஜய் இதற்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி பேசின பேச்சு, கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் பேசின பேச்செல்லாம் மனசுலேருந்து பேசுனது தான் அப்படின்ற மாதிரி அதற்கான ஒவ்வொரு விஷயமா. ஏன்னா இது பாருங்கள், 90 நாள் தான் ஆகுது. இந்த 90 நாளுக்குள்ளே நீங்கள் அதை செய்யலை, இதை செய்யலை, அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி எப்படியாவது கவுத்து விட்டுடணும் அப்படின்னு. அது என்ன ஆகுன்னா, நான் திரும்ப சொல்கிறேன், இவர்களுக்கு தான், யாருக்கு, தாவேக்காவினர்களுக்கு மிகப்பெரிய ஃபேவராக மாறும். அது மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் இது பண்ண, ஏன்னா இப்போ ஓட்டு போடாதவங்களாம் கூட கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. 90 நாளில் என்னங்க நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? 90 நாளில் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. பொதுவாகவே சொல்கிறேன், யாராக இருந்தாலும் வைக்கிறீங்க அந்த அரசு மீது. மக்கள் வைக்கலையே, மக்கள் தானே சொல்லணும். கடந்த ஆட்சி, அதற்கு முந்தைய ஆட்சி அல்லது ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட காலத்திலேயோ நீங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக, அது எதிராகன்னா குறைகளை சொன்னால் கூட உங்களை விட மாட்டாங்க. அரசு இயந்திரம்னு வாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த மக்கள் யாரும் ஒன்றுமே ரொம்ப
சொல்லவே இல்லை வந்து. அப்படி இருக்கும்போது இது ஒரு சரியான ஆட்சியாக தான் போயிட்டு இருக்குது. இன்னும் ஆள்றதுக்கான வாய்ப்பு கொடுங்களேன் நீங்கள். அதுக்குள்ளே ஏன் பரபரக்குறீங்க? சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 50-60 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவும் அதிமுக மாற்றி மாற்றி ஆட்சி அமைக்கிறாங்க. இப்போ தாவேக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனால் வந்து இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து எல்லா அரசு விழாக்கள்லையும் முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதை ஏன் சார் அவங்க செய்யலை? இல்லை, அவங்க செஞ்சாங்களா செய்யலையான்னு கூட தெரியல வந்து நமக்கு முழுமையாக. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, சிஎம் விஜய் ஒரு டேட்டாவே எடுத்து படிக்கிறார். மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய இந்த பாடல் 1970 நவம்பர் 3ஆம் தேதி அரசாணையில் இது பண்ணியிருக்காங்க, ஜியோ போட்டிருக்காங்க. எல்லா அரசு விழாக்கள்லையும் பாடணும்னு. அப்படியே மாறி 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 கொள்கை கோட்பாடு இதெல்லாம் மாறி 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 வந்தவுடனே தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல ஸ்கூல்லாம் அப்படி தான் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவாங்க. ஸ்கூல் முடிய சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜனகண மனகதி பாடி அனுப்புவாங்க நாங்கள் படிக்கிற காலத்திலலாம். அது அப்படியே மாறி மாறி ஆயிடுச்சு. இந்த முறை இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து முன்னிருந்து பெரிய அளவில் பேசப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, சிஎம் விஜய் பதவியேற்ற உடனே ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து அங்கே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண நேஷனல் லெவலில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்கல்ல, இதை ஒரு பிரச்சனையாக எடுக்க ஆரம்பித்தாங்க. இதை வந்து நானும் ஜீவோவில் இன்னும் வருங்காலத்தில் இந்த இன்னிலேருந்து போட்டாச்சு, எல்லா விழாக்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையாக பாடி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சபாநாயகர் பார்த்தீங்கன்னாக்கா ஆளும் கட்சிக்கும் இல்லாமல் எதிர்கட்சிக்கும் இல்லாமல் பொதுவாக பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? இல்லை, அருமையான ஒரு விஷயம் கேள்வி ஹரி. அவர் வந்து ஆரம்பத்திலே அவர் சொன்னது என்னென்னா, நான் ஒரு சபையினுடைய ஒரு 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 தலைவனாக இந்த சபாநாயகராக இருக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஆளாக தான் இருப்பேன். நான் வந்து ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் ஒரு சுண்ணாம்பு அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டேன். அது ஆளுங்கட்சி ஏதாவது தவறுனாலும் அதையும் சுட்டி காமிப்பேன். எதிர்கட்சி ஏதாவது ஒன்று நீங்கள் வரம்பு மாரி பேசுகிறீங்க அப்படின்னா அவை குறிப்பிலேருந்து நிற்பேன். அதிமுக ஏதாவது சொன்னாலும் அதுக்கு நான் இது பண்ணுவேன். ஆனால் நான் ரொம்ப கரெக்டான ஒரு நபராக இருக்கேன். அது கரெக்டாக செஞ்சுட்டு வரேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இன்றைக்கி நிதி அமைச்சர் மரியம் வில்சன் அவர் வந்து ஒரு திமுக அமைச்சர் வந்து தமிழ் பேச தெரியல உங்களுக்கு, ஒரு தென்காசி எம்எல்ஏவா அது திமுக எம்எல்ஏ, உங்களுக்கு தமிழ் பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொன்னவுடனே இவர் பயங்கர கோபமாயிட்டார். கோபமாகி, நான் வந்து சென்னையில் வளர்ந்தவன் தான், இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவன் தான், நான் எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், நான் பைபிளில் வந்து அன்பு கருணை சாந்தம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பைபிள் பிரகாரம். அதே நேரத்தில் நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், நான் எனக்கு அஃபென்ஸாக ஆட தெரியும் டிஃபென்ஸாக ஆட தெரியும் அப்படின்னு உடனே அவர் டக்குன்னு சபாநாயகர் புரிஞ்சுக்கிட்டு மாண்புமிகு அமைச்சர் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, கோவப்படாதீங்க, முதல் விஷயம் கோவப்படாதீங்க, இங்கே அரங்கத்தில் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல வேண்டியது ரைட்டு, கோவத்தை வெளிப்படுத்தாதீங்க சொன்ன விமர்சனம் பண்ணி போயிட்டோம். ஏன்னா அவருடைய அனுபவம் வந்து சபாநாயகருடைய அனுபவம், அவர் வந்து சாந்தப்படுத்தி உட்கார வைக்கிற அவரும் கொஞ்சம் இதுவாகிட்டார், ட்ரிகர் ஆகிட்டார். அவர் ஆகிட்டு உருவகலி பண்ணுறீங்க நீங்கள், அப்புறம் வந்து பேசுறதை வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க, நான் இப்படி தாங்க பேசுவேன், இப்படி தாங்க சொல்லுவேன், மக்களுக்கு புரியுது இல்லை, அது மாதிரி இது அவர் கோபம் தனியில். அப்புறமா உட்கார வச்சுட்டார். அப்புறமா வந்து அமைச்சர் ராஜ்மோகன் கூட உங்கள் எதிர்கட்சி தலைவர் உங்கள் தலைவர் வந்து என்ன சங்கத்தமிழில் பேசுகிறாரு, அவரும் கலவுக்கில் தானே பேசுகிறாரு, அவரும் விட்டு தானே பேசுகிறாரு, அவரும் பேப்பர் தானே படிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த விவாதம் ஒரு மாதிரி ஆன உடனே கொஞ்சம் அந்த ஒரு அமைச்சர் ஆளுங்கட்சி அமைச்சர் கொஞ்சம் இதுவாக கோபமான உடனே அதை ஒரு சபாநாயகராக, ஏன்னா புதியவர்கள் உண்மையிலே ஒரு அனுபவசாலி, வார்த்தைகள் எங்கேயாவது விட்டு போகிறாங்க, அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டால் கூட வார்த்தைகள் எங்கேயாவது விட்டு போகிறாங்க, லைவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் கரெக்டாக அந்த இடத்துல ஆஃப் பண்ண வேண்டியதை ஆஃப் பண்ணார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அமைச்சர் ஷாஜகான் அவர் வந்து செல்ஃபோனை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். ஏன்னா செல்ஃபோன் அலௌடு கிடையாது, உடனே இது பண்ணிட்டார். எப்படி நீங்கள் செல்ஃபோனை கொண்டு வந்தீங்க, செல்ஃபோன் அலௌடு இல்லை, எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க, செல்ஃபோனை வைங்க அப்படின்ட்டு ரொம்ப கராராக காட்டமாக நடந்துக்கிட்டார். அதனால் வந்து ஒரு சபையின் நாயகர் இப்படி தான் இருக்கணும்ன்றதுக்கு அவர் பெரிய உதாரணமாக இருக்கார். சார் ஒரு பக்கம் அரசியல் வந்து ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது என் கூட வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நாட்டாமை குடும்பம்னு உங்கள் கையில் பச்சை கொடுத்துங்க அப்படின்னு. இப்போது இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ டெக்னாலஜி மாறி போயிட்டுருக்காங்க, திரும்ப ஒரு பேக்கில் வந்துட்டு இருக்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, டெக்னாலஜி விடுங்க ஹரி. வந்து முதல்ல வந்து நாட்டாமை குடும்பம் அப்படின்னு பச்சை குத்தினா அதனால் என்ன பயன்? வந்து சல்லி பைசாவுக்கு பயனா? உங்களுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அவருக்கு, ஒரு காலத்தில் இருந்தது. அவர் சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்தார் மதுரையில். இங்கேருந்து பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு போனாங்க, நானும் ஒருத்தர் அங்கே போனேன். கூட்டம் அப்படியே ஒரு கூட்டம், தென் மாவட்டத்துலேருந்து அவ்வளோ பேர் வந்துட்டாங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் கட்டி மேயுது. சரத்குமாருக்கு பெரிய சந்தோஷம். காரணம் என்னென்னா, குறிப்பாக நான் ஜாதியை சொல்கிறேன்னு இருப்பாதீங்க, நாடார் சமூகத்திலேருந்து அவர்களால் நம்ம சமூகத்திலேருந்து ஒரு சுப்ரீம் ஸ்டாராக ஒரு நடிகர் வந்திருக்காரு.
அவர் வந்து ஒரு அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, அரசியலில் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி, அதை தவிர நீங்கள் நாடார்கள் இல்லாத பொதுவானவர்கள், சரத்குமாருடைய ரசிகர்கள், ஒரு புது கட்சி தான் உள்ள வரட்டுமே வந்தவங்க, அப்படி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்தா அதை மெயின்டைன் பண்ண முடியல அவரால் வந்து. சாமாக்காவை மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு நாள் திடீர்னு எனக்கு 2 மணிக்கு தூக்கம் கலைஞ்சது. என் கட்சியை எடுத்து போய் பிஜேபியில் சேர்க்கணும்னு கனவுல இதுவாச்சு. அதனால் எடுத்து போய் பிஜேபியில் சேர்றதுக்கு இப்படி ஒரு காரணம். அது சொன்ன விதம் பாருங்கள் எப்படி இருக்குது. எங்கள் மாமியார் கனவு கண்டாங்க, மாப்பிள்ளை நீங்கள் தான் அடுத்த சிஎம் சொன்னாங்க அப்படின்னு. இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது என்னென்னா, இந்த விஜய் சிஎம் ஆகிட்டார். இது பல பேருக்கு காண்டாயிடுச்சு. அதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த பச்சை குத்துறது எதுக்கு அப்படின்னா, பொதுவாக அந்த காலகட்டங்களில் பெண்கள் குத்திருப்பாங்க, கணவனுடைய பேரை குத்திருப்பாங்க பச்சையாக. அப்போ பச்சை குத்துறதுக்குனே வருவாங்க கிராமத்தில், கணவனுடைய பேரை குத்திருப்பாங்க. இல்லைன்னா நெத்தியில் வந்து ஆண்களை வந்து பொட்டு மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இதுவானவங்க பார்த்தா தெரியும். அது என்னென்னா, ஏதாவது கேட்க வரும்போது உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க, வந்து இங்கே பார்த்துங்க அப்படின்னு காட்டுவாங்க. அப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அடிமைகளுக்கு பச்சை குத்துனாங்க, வந்து பச்சை குத்துனாங்க. இந்த டாட்டூன் கொடுத்துருந்ததுன்னா இவன் நம்முடைய அடிமை, இவனை வந்து அடையாளப்படுத்துறதுக்காக முதுகுலையோ இல்லை மார்புலையோ பச்சை குத்துனாங்க. இந்த பச்சை குத்துற கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நாட்டாமை குடும்பம் அப்படின்னு, அது என்ன நாட்டாமை இந்த இது பஞ்சாயத்து பண்ணுறவங்க, மரத்தடியில் உட்காந்துக்கிறவங்க, இந்த சட்டத்திலலாம் ஒழிச்சாச்சு. வந்து யாராக இருந்தாலும் ஒழுங்காக போய் கோர்ட்டுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்றது வந்தாச்சு. அது என்ன நாட்டாமைன்னு ஒரு படம் வந்தது, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதில் தான் பெரிய அளவில் தெரிய வந்தார். அவருக்கு வந்து அந்த அந்த படம் வந்த பிறகு பிரிண்ட் மீடியாவில் அப்போல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அப்போ என்னென்னா கிசு எழுதும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. மக்கள் நாயகன், பசுநேசன், அப்புறம் வந்து பெல் கவிஞர், இப்படிலாம் ஒருத்தர் வைக்கும்போது இவருக்கு வந்து நாட்டாமை நடிகர் அப்படின்னு பேர் சொல்லி அதை எழுதுவாங்க கிசு எழுதும்போது. அதையே அவர் பிடிச்சிக்கிட்டார். வந்து அப்படி பச்சை குத்துறதுனால என்ன அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, அவர் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, அவரை வந்து எப்போ வேணாலும் சந்திக்கலாமா, அந்த பச்சையை காமிச்ச உடனே சந்திக்கலாமா. எந்த நூற்றாண்டுங்க நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? என்னங்க வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர் வந்து சரத்குமார், அதை தாண்டி ஒரு சிரமப்பட்டு இந்த 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 துறைக்கு வந்தவர் வந்து அடிப்படையில் அவர் சொல்லுவார், நான் ஒரு பத்திரிகையாளர்னு வருது. அது பத்திரிகையாளர் கூட நேரடியாக நான் வராமல் அவருடைய மாமா, பழைய தினகரனுடைய ஓனர் கந்தசாமி அவர்கள், அவருடைய மாப்பிள்ளை தான் அவர் வந்து. அவர் பெங்களூர் எடிஷனுக்கு இவர் வந்து பழைய தினகரனுடைய பெங்களூர் எடிஷனுக்கு இவர் தான் இன்சார்ஜாக போட்டாங்க. அப்போ நான் வந்து சைக்கிளில் பேப்பர் கட்டின்னு ஒவ்வொரு வீடாக எடுத்து போய் போட்டு நான் அப்படி வந்தவன்னு. நடிக்க வந்த சினிமாவுக்கு வந்த புதுசில் திரைப்படம் எடுத்து மிஸ்டர் கார்த்திக் இன்னொரு படம் எடுத்து தயாரிப்பாளர் நஷ்டமானவர். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வில்லனாக கஷ்டப்பட்டு மேலே வந்தவர். எதையும் கொஞ்சம் மனசில் பட்டதை பேசக்கூடிய ஒரு நபர் வந்து. அப்படியாப்பட்டவர் ஏன் இப்போ வந்து இந்த வயசில் வந்து எனக்கு பச்சை குத்தின்வாங்க, அது பெரிய ட்ரோல் பண்ணிட்டு அமங்கலம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து அந்த முறையெல்லாம் மாறி போயிடுச்சு. இன்றைக்கி உங்களுடைய செல்வாக்கு என்ன? இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக என்னென்னா, பொதுவாக வந்து சைக்காலஜிக்கலாக சினிமாக்காரர்களுக்கே வந்து விஜய் சிஎம் ஆனது வெறுப்பாக இருக்குது. பல பேருக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக சொல்ல இருக்குது. அது காரணம் ஒரு துறை சார்ந்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு பொறாமை வரும். கொஞ்சம் ஒருத்தன் மேலே போயிட்டான், அது இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போய் இவ்வளோ இதுவாக போய் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு இடத்துல போய் உட்காந்தவொடனே காண்டாயிடுது. அந்த பொறாமையோட வெளிப்பாடாக கூட எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தியா, பார்க்கலாமா அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் இது மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாதிரி அவன் போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாட்டாமை குடும்பம் போட சொன்னால் நாட்டாமை டீச்சர் குடும்பம் அவன் பச்சை குத்திக்கிட்டு இருக்கான். அந்த டீச்சர் கேரக்டர் அவ்வளோ பெரிய ஹிட் அந்த படத்தில், நாட்டாமை படத்தில். நாட்டாமை படத்தை வெற்றிக்கு காரணமே அதுதான். அந்த தம்பி மாஸ்டர் மகேந்திரன் கூட இப்போ ஒரு இதெல்லாம் சொல்லி சோலார் இதெல்லாம் ஏதோ சொல்லிலாம் இது பண்ணி மாட்டிக்கிட்டாப்லையே. அந்த தம்பி அறிமுகமான படம் முதல் படம் தான். டயலாக்கை சிங்கிள் டேக்கில் பேசினது. அந்த மாமா, அந்த டீச்சரு அப்படின்னு ஏதோ ஒரு டைலாக் ஒன்று பேசுவார், பெரிய ஹிட்டு. அந்த நாட்டாமை படத்தில் அந்த டீச்சராக நடித்தது வந்து ராணி, அந்த நடிகை பேர். அவங்க பொண்ணு கூட இடையில் கொம்பு சீவின்னு ஒரு படம், விஜயகாந்தோடைய மகன் சண்முக பாண்டியன் நடித்த படத்தில் யார் கதாநாயகி புதுசாக இருக்குதுன்னு பார்த்தா இது மாதிரி நடிகை ராணி. அப்போ என்னென்னா வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா சாங்கு, அப்புறம் நாட்டாமை படம், அப்புறம் வந்து இந்த இது ஜெமினியில் போடு. ஆனால் ராணி வந்து முதல்ல நடித்த படம் வந்து வில்லுப்பாட்டுக்காரன், கங்கை மரன் டைரக்ஷனில் ராமராஜனுக்கு ஜோடியாக முதல் படம் தான். ராமராஜன் செம பீக்கில் இருக்கார், கரகாட்டக்காரன் பெரிய ஹிட்டு. ராணிக்கு அப்புறம் ரக்ஷதாவோ பேர் வந்து நம்ம வந்து இந்த படம் ஹிட்டானவர் பெரிய ரேஞ்சுக்கு வந்துடும்னு பார்த்தா அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு.
அதன் பிறகு வாய்ப்பு இல்லாமல் இது மாதிரி ஒரு சாங்கு முக்கியமான கேரக்டரில் இதெல்லாம் நடித்ததுக்கப்புறம் எனக்கு வேணாம் சினிமான்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் கல்யாணம் பண்ணி ஒதுக்கிட்டாங்க. அவங்க பொண்ணு தான் இடையில் நடிக்க வந்தது. ஆனால் அது பிறகு நடிக்க ஒதுங்கி அவங்க பொண்ணே நடிக்க வந்த காலகட்டத்தில் இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க. வந்து அது நாட்டாமை டீச்சர் குடும்பம் அப்படின்னு பச்சை குத்துற அளவுக்கு இதெல்லாம் சில நேரத்துங்களில் சில சமயம் தன்னை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக கூட சிலர் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த பச்சை குத்துறது, முதுகில் இது பண்ணுறது, இதெல்லாம் எந்த காலம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாது சார். இதெல்லாம் நம்ம பண்ணுறதை பார்த்து ஒரு ட்ரோல் ஆகும், இது மாதிரி சோசியல் மீடியாவில் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யோசனை இருக்காது சார்? யோசனை இருக்குது. அதை தாண்டி பொதுவாகவே என்னென்னா, நீங்கள் சினிமாக்காரர்களுக்கு அதுவும் ஓரளவுக்கு பீக்கில் இருந்தவங்களுக்கு என்னென்னா, இந்த வாழ்க தலைவா இது எப்போவுமே அவங்களுக்கு கேட்டுன்னு இருக்குன்னு ஆசை. புகழ் தானே வந்து சும்மா ஒரு 2 படம் நடிச்சு இட்டு கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் சேர்ந்துட்டாலே ஒரு பெரிய இது வந்துடும். வந்து அந்த இது கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளை வந்து அது வந்து சரத்குமாருக்கு வந்து ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடி இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாக கூட அது இருக்கலாம். வந்து தன் பேரை குத்திங்க, என் பேரை இது பண்ணிங்க நீங்கள் அப்படின்னு அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். நினைது சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் மேலே இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுது. இந்த ஆன்லைனில் ரம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று இருக்குது, இந்த சீட்டு விளையாடுறது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அரசியலுக்குள்ளே வரும்பொழுது அவர் எப்படி இருக்கணும், இல்லைனா அவரை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து லட்சக்கணக்கான பேர் இருந்தாக்கா அவங்களுக்கு எப்படிலாம் நம்ம வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் கேம்னால வந்து பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரமோட்டராக இருக்கார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது நிறைய பேசி நீங்கள் அருமையான ஒரு இது சொன்னீங்க. வந்து ஒரு கிராஃபில் அரசியலில் ஒரு பெரிய இதுவுக்கு வந்தவர் சினிமாவில் இப்போ கூட அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரோல் பண்ணுறாரு. ஒரு நல்ல அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இந்த வயசுக்கு அந்த இப்போதைக்கு தகுந்த மாதிரியான வேடங்கள் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழை விட கன்னடம் தெலுங்கில் அவர் பிஸியாக இருக்கிறாரு. அதை தாண்டி இந்த ரம்மி மாதிரியான ஒரு சூதாட்ட விளம்பரத்தில் நடிக்கலாமா? நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கீங்க, தென்காசி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, ஜெயலலிதா அவர்களுடைய கட்சியில் ஒரு முக்கியத்துவமாக இருந்த இடத்துல இருந்திருக்கிறீங்க. நிறைய பேர் அப்போ அந்த சொல்ல ரம்மி விளையாடி டம்மியான நாயகன் அப்படிலாம் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. ரம்மி செயலினால் எவ்வளோ செய்திகளை நம்ம பார்த்தோம். நம்ம வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த பணத்தை இழந்தவங்களாம். அப்புறமா நீங்கள் என்ன தத்துவம் பேசி பொதுவாகவே சொல்கிறேன் நான் வந்து அப்புறம் நீங்கள் தத்துவம் பேசி என்ன பண்ணுறது? வந்து பல நடிகர்கள் அதாவது வந்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த விதமான விளம்பரத்திலும் நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன்ற அளவுக்கு இருக்கிற விளம்பரம் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க பாலிவுட்லேயே இருக்கிறாங்க. நானா படேகர் மாதிரியான நடிகர்கள்லாம் வந்து அவர் வந்து ஒரு உர விளம்பரத்துக்கு நடிக்க சொல்லி அப்போ அந்த காலகட்டங்களில் இது பூச்சி மருந்து இதில் 4 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு வந்து அந்த பூச்சி மருந்தை கீழே ஊற்றுற மாதிரி அந்த விளம்பரத்தில் நடிக்கிறேன், அதை யூஸ் பண்ணக்கூடாது விளம்பரம் நான் நடிக்கிறேன், நான் அந்த கம்பெனிக்கு நான் 1 கோடி ரூபாய் என் சம்பாதித்து கொடுக்குறேன்னாராம். அதுதாங்க வந்து ஒரு சமுதாயத்தில் பொறுப்புள்ள ஒரு மனிதருக்கு ஒரு நடிகர் இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. அதை போட்டு நிறைய ட்ரோல் பண்ணியாச்சு. வந்து போட்டுன்னு போட்டாச்சு. வந்து அது நம்ம என்ன பண்ண முடியும்? வந்து இது மாதிரி எடுத்து பேச மக்கள் அதனால தான் மக்கள் வந்து எப்படி வெறுப்பாக வராங்க. அதனால தான் வந்து கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.